நேற்றைக்கு ஒரு கூட்டம் கல்குறிச்சி என்கிற இடத்தில் அருப்புக்கோட்டைக்கு அருகில் வந்தவர்கள் 1,00,000 பேர். எல்லோரும் ஏதோ குடும்ப கட்டுப்பாடு செய்தவனை போல. முதலமைச்சரே என்ன செய்கிறார்? எங்க தலைவரை காப்பி அடிக்கிறார். துணை முதலமைச்சர் காப்பி அடிக்கிறார். எங்க தலைவர் தான் செல்ஃபி எடுப்பார். உதயநிதி செல்ஃபி எடுத்து பார்க்கிறான். அன்னைக்கு செல்ஃபி எடுக்காது, செல்ஃபி எடுத்து ராம்புவுக்கு போய் கை அசைக்கிறார். ஒரு பையிலும் திருப்பி அசைக்கவில்லை. அசைக்காமலே அசைக்கிறவன் தான் அண்ணன் ஸ்டாலின். எங்க தலைவர் மாதிரி நீ காப்பியே அடிக்கிற? யானை ஆட்டுதுன்னு கழுது ஆட்டலாமா? தாவேக்கா என்று சொல்லுவதற்கே நாக்கு சுளுக்குகிறது முதலமைச்சர். தாவேக்கா என்று சொல்லுவதற்கே நாக்கு சுளுக்குகிறது துணை முதலமைச்சர். எங்களை விசில் அடிச்சான் குஞ்சுகள் என்கிறார்கள். நாங்கள் விசில் அடிப்போம் உங்களை வீட்டுக்கு அனுப்புவதற்கு. அறிஞர் அண்ணா உருவாக்கிய அறிவியக்கத்தினுடைய நோக்கத்தை நீங்கள் சின்னாபின்னப்படுத்தினீர்கள். பெரியாரை கொச்சைப்படுத்துவதையே தொழிலாக கொண்டு கூலிக்கு குறைக்கிற ஒரு ஈனப்பயல் சீமாரை போன்ற சில்லறை பயல்கள் திட்டமிட்டு பெரியாரை அவமதிக்கிற காலத்தில் பெரியார் தான் என் கொள்கை தலைவர் என்று எங்கள் தலைவர் விஜய் சொன்னார் என்றால் அவருடைய இந்த கொள்கை வெறிக்கு வானம் கூட ஈடாகாது. Taste the Milky Mist ice cream. Milky Mist ice creams. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். ஒரு கல்யாண மாப்பிள்ளையை மணப்பந்தலுக்கு அழைத்து வருவது போல என்னை அழைத்து வந்ததில் என்னுடைய வயது இப்போது 10 குறைந்து விட்டது. நாசிரியத்துக்கு வந்ததற்கு பிறகு நாசிரியத்துக்கு வந்து பார்த்தாலும் எங்கே பார்த்தாலும் எங்கள் கொடிதான். மேடைக்கு வந்து பார்க்கிறேன் சிறுவர் பூங்காவில் அந்த குழந்தைகள் விளையாடுகிற ஏறி இறங்கு விளையாடுகிற அதுவும் தாவேக்கா வண்ணத்தில் தான் இருக்கிறது. ஆகவே சிறுவர் பூங்காவில் இந்த குழந்தைகள் விளையாடுகிற இந்த சறுக்கு மரத்தை கூட தாவேக்கா நாசிரியத்தில் வெல்லும், இந்த தொகுதியில் வெல்லும் என்று அன்றே கணித்துத்தான் இதை நிர்மாணித்திருக்கிறார். இன்றைக்கு தமிழக வெற்றி கழகத்திற்கு 3வது ஆண்டு உதய திருவிழா. 3 என்பதற்கு தமிழிலே மிகுந்த மகிமை உண்டு. வேந்தர்கள் 3, சேர சோழ பாண்டியர்கள். கொடிகள் 3, வில் கயல் மீன் கொடிகள். கனிகள் 3, மா பலா வாழை. முரசு 3, தமிழ் 3, இயல் இசை நாடகம். அன்பு 3, வாழ்வு 3, அறிவு 3, காதல் 3, வீரம் 3, களம் 3, மலர் 3, மனம் 3, வெற்றி 3, தாவேக்கா 3, எங்கள் தலைவர் 3. தமிழக வெற்றி கழகத்தின் 3வது உதய திருவிழா. ஒரு மாநாட்டிற்குரிய ஏற்பாடோடு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்வதற்கு இரவை பகலாக்கி பகலை இரவாக்கி சுதர்சன் தலைமையில் கடமையாற்றியிருக்கின்ற என்னுடைய செல்வ தம்பிகளை வண்ணத் தமிழில் வாயார மனதார வாழ்த்துகிறேன். தமிழக வெற்றி கழகம் தள்ளி போட முடியாத தாகம். தமிழக வெற்றி கழகம் அலட்சியப்படுத்த முடியாத அரண். தமிழக வெற்றி கழகம் தாண்ட முடியாத அகழி. தமிழக வெற்றி கழகம் அணைக்க முடியாத நெருப்பு. தமிழக வெற்றி கழகம் சீன பெருமதில் போல் தமிழர்களுக்கு வாய்த்த மான பெருமதில். தமிழக வெற்றி கழகம் காலத்தின் கட்டாயம். தமிழக வெற்றி கழகம் காலத்தின் குரல்.
தமிழக வெற்றிக் கழகம் தமிழ்நாட்டில் தவிர்க்க முடியாத அரசியல் சக்தி. இந்த இயக்கத்தை 2 ஆண்டுகளுக்கு முன்னால் தளபதி தொடங்கிய அன்றைக்கு அவர் அன்றைக்கே தன்னுடைய கொடியை வடிவமைத்து வெளியிட்ட பொழுது அதிலே வாகை பூக்களை பதிவு செய்தார். அந்த கொடியிலே 2 போர் யானைகளை நிற்க வைத்தார். அவர் கொடியை வடிவமைத்து பயணத்தை தொடங்குகிற பொழுதே பல பேருக்கு தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தொடக்கம் பல கட்சிகளுக்கு அடக்கமாக போகிறது என்பதை அன்றைக்கே நாடு உணர்ந்து கொண்டது, நாடு உள்வாங்கிக் கொண்டது. எங்கள் தலைவர் பயணம் என்று புறப்பட்டதற்கு பிறகு இத்தனை பெரிய கூட்டத்தை தமிழ்நாடு இதுவரைக்கும் பார்த்ததில்லை. கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் என மாறி மாறி சுற்றி வந்து 39 ஆண்டு காலம் அன்னை தமிழகத்தில் இடையறாதும் தடையறாதும் முழங்கி வந்த நாஞ்சில் சம்பத் உள்ளம் துறந்து ஒன்றை சொல்லுகிறேன். தமிழ்நாட்டின் வரலாற்றில் எங்கள் தளபதிக்கு வருகிற கூட்டம் இதற்கு முன்னும் பின்னும் எந்த தலைவருக்கு வந்ததில்லை. இன்றைக்கு தமிழக வெற்றிக் கழகம் வெற்றியை நோக்கி விரைந்து கொண்டிருக்கிறது. பல பேர் இன்றைக்கு அதிர்ச்சியில் உறைந்திருக்கிறார்கள். அறிவாலயத்தினுடைய 6 கால்கள் ஆட ஆரம்பித்து விட்டன. அறிவாலயத்தினுடைய அஸ்திவாரங்கள் தகர்ந்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில் ஒரு மாற்று அரசியல் தொடங்குகிற பயணத்தை தொடங்கியவர்களெல்லாம் முடங்கிவிட்டார்கள். ஆனால் மாற்று அரசியல் என்று தொடங்கி அதை மாற்றத்திற்கான அரசியல் என்கிற நிலைமைக்கு உயர்த்தி இன்றைக்கு ஆட்சி மாற்றமும் இந்த கட்சியால் நிகழும் என்கிற நம்பிக்கையை 2 வருடத்தில் தமிழகத்தில் வெற்றிக் கழகத்தின் தலைவர் நாட்டு மக்களின் நெஞ்சில் நடவு செய்திருக்கிறார். இந்த கட்சி கரைந்து போகும், காணாமல் போய்விடும் என்று கனவு கண்டவர்கள் எங்கள் கட்சியின் பெயரை சொல்லுவதற்கே தவிர்த்தார்கள். ஒரு விதமான நவீன தீண்டாமை, அன்டச்சபிலிட்டி. தாவேக்கா என்று சொல்லுவதற்கே நாக்கு சுளுக்குகிறது முதலமைச்சருக்கு. தாவேக்கா என்று சொல்லுவதற்கே நாக்கு சுளுக்குகிறது துணை முதலமைச்சருக்கு. தாவேக்கா என்று சொல்வதற்கே அவர்கள் தயங்குகிறார்கள், அட்டை கத்தி என்கிறார்கள். தாவேக்காவுக்கு சகோதரி மயூரி சொன்னதைப் போல திருவிழா காலங்களில் கடை போடுவார்கள், அதுபோல போடப்படுகிற கடை என்கிறார் துணை முதலமைச்சர். நான் உதயநிதிக்கு சொல்லுகிறேன், உங்கள் கடையை மூடுவதற்காகத்தான் நாங்கள் கடையை திறந்திருக்கிறோம். உங்கள் கடைக்கு இனிமேல் தமிழ்நாட்டில் இடமில்லை. ஆண்டாண்டு காலம் அதிகாரத்தை சுவைத்து இந்த நாட்டில் பழம் தின்னுகிற வௌவால்களைப் போல நீங்கள் பல கோடி தேடிக்கொண்டீர்கள். அறிஞர் அண்ணா உருவாக்கி அறிவியக்கத்தினுடைய நோக்கத்தை நீங்கள் சின்னாபின்னப்படுத்தினீர்கள். அறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் ஒரு மழை நாளில் இந்த இயக்கத்தை தொடங்குகிற பொழுது சொன்னார், ஒரு பழைய கலாச்சாரம் தன்னுடைய முகத்தையும் முகவரியையும் இழந்துவிட்டது. காலம் காலமாக கட்டி காப்பாற்றி வந்த பண்பாடு என் கண்முன்னாலே உடைந்து சிதறி உருமாறுகிறது. கண்ணுதற் பெருங்கடவுளும் கழகமோடு அமர்ந்து பண்ணுறத் தெரிந்த பசுந்தமிழ் மொழி அழிந்து கொண்டிருக்கிறது. உடைந்து கொண்டிருக்கிற தமிழ்நாட்டை உடையாமல் காப்பாற்றவும், அழிந்து கொண்டிருக்கிற மொழியை பேணவும், தூர்ந்து கொண்டிருக்கிற கலாச்சாரத்தை தடுத்து நிறுத்தவும் நான் திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடங்குகிறேன் என்றார் அண்ணா. காலம் அவரை 1969 கவர்ந்து கொண்டு போய்விட்டது. நீங்கள் பழைய கலாச்சாரத்தை, தமிழ்நாட்டினுடைய பண்பாட்டை மீட்டீர்களா? தமிழ் மொழிக்கு ஆட்சி மொழி அந்தஸ்தை வாங்கி தருவதற்கு நீங்கள் ஏதாவது செய்தீர்களா? அன்னை தமிழகத்தினுடைய கோபுர பெருமையை தக்க வைப்பதற்கு எதையாவது செய்தீர்கள் என்று உங்களால் சொல்ல இயலுமா? எங்கள் தலைவர் தமிழக வெற்றி கழகத்தை தொடங்குகிற பொழுதே ஒரு பண்பாட்டு பெருமைக்கு அகரம் எழுதுவதற்குத்தான் எங்கள் கொடியில் வாகைப்பூவை வைத்தார். வாகைப்பூ என்று ஒரு பூ இருந்ததே தமிழர்களுக்கு தெரியாது. உட்கார் எதிரின்றல் காஞ்சி எயில்காத்தல் நொச்சி அதிரப்பெறுவது தும்பை என்று பல பூக்களை தமிழர்கள் இந்த நாட்டில் போற்றி இருக்கிறார்கள். மன்னர்கள் போருக்கு போகிற பொழுது வாகைப்பூக்களை சூடிக்கொண்டு போறார்கள். வாகைப்பூவை எங்கள் கொடியிலே பதித்தார். யானையை எங்கள் கொடியிலே பதிவு செய்தார்.
இது பண்பாட்டு அடையாளத்தை மீட்டெடுப்பதற்கான விஜயின் தொடக்கம் என்று கற்றறிந்த பெருமக்கள் எங்கள் தலைவரை கணித்தார்கள். தமிழக வெற்றி கழகத்திலே 1 கோடி இளைஞர்கள் இன்றைக்கு சங்கமம். உலக வரலாற்றில் எந்த தலைவருக்கும் இத்தனை இளைஞர்கள் வந்ததில்லை. The one step for ever never என்று சொல்லி மாவீரன் லெனின் வால்கா நதிக்கரையில் அன்றைக்கு அவன் புரட்சியை சூழ்கொள்வதற்கு ஒன் ஸ்டெப் enough for me என்று அடியெடுத்து வைத்த பொழுது மாவீரன் லெனினுக்கு கிடைக்காத இளைஞர்கள் இத்தாலி தேசத்தினுடைய விடுதலை போராட்டத்தில் I offer neither pay nor quarters nor professions. I offer hunger, thirst, force, marches, battles and death என்று இத்தாலி தேசத்தினுடைய புரட்சி சூழ்கொண்ட காலத்தில் களத்துக்கு வந்த கரிவால்டிக்கு கிடைக்காத இளைஞர்கள். என் பெருமைக்குரியவர்களே, மாசிடோனிய மாமன்னன் அலெக்சாண்டர் defeat the military man, capture the nation மூறி முழங்கி அவன் பயணத்தை தொடங்கிய பொழுது மாவீரன் அலெக்சாண்டருக்கு கிடைக்காத இளைஞர்கள் இதோ தமிழ்நாட்டு வரலாற்றில் தமிழக வெற்றி கழகத்தை தொடங்கிய எங்கள் தலைவர் விஜய்க்கு கிடைத்திருக்கிறார்கள். இந்த இளைஞர்கள் இலக்கை நோக்கி படிப்பார்கள். இந்த இளைஞர்கள் மத்தியிலே லட்சியம் இன்றைக்கு இருக்கிறது. எங்களை விசில் அடிச்சான் குஞ்சுகள் என்கிறார்கள். நாங்கள் விசில் அடிப்போம் உங்களை வீட்டுக்கு அனுப்புவதற்கு. நாங்கள் விசில் அடிப்போம் உங்களை அதிகாரத்தில் இருந்து அப்புறப்படுத்துவதற்கு. நாங்கள் விசில் அடிப்போம் தமிழ்நாட்டிலே ஒரு பூபாலம் இசைப்பதற்கு. எங்களை நீங்கள் குறைத்து மதிப்பிடுகிறீர்கள். குறைத்து மதிப்பிடுகிறவர்களுக்கு சொல்வேன், தமிழ்நாட்டினுடைய அரசியலை மட்டும் தீர்மானிக்கிற தலைவன் அல்ல விஜய். இன்றைக்கு சொல்லுகிறேன், இந்திய துணைக்கண்டத்து அரசியலையும் தீர்மானிக்கிற இடத்திற்கு எங்கள் தலைவன் வளருவார். ஏதோ விளையாட்டு என்று கருதினீர்களா? எங்களுக்கு என்ன கொள்கை இருக்கிறது என்று கேட்கிறார்கள். நாங்கள் பெரியாரை கொள்கை தலைவராக முன்வழிந்திருக்கிறோம். தந்தை பெரியாரினுடைய சிலையிலே காவி வண்ணம் பூசி, தந்தை பெரியாரின் சிலையில் அவருடைய கையிலே காவி கொடியை கொடுத்து, பெரியாருடைய பெயரை உச்சரிப்பதை பாவம் என்று கருதிய அந்த பாசிச கும்பல்கள் பெரியாரை இருட்டடிப்பு செய்கிற இந்த நாளில் பெரியாரை கொச்சைப்படுத்துவதையே தொழிலாக கொண்டு கூலிக்கு குறைக்கிற ஒரு ஈனப்பயல் சீமாரை போன்ற சில்லறை பயல்கள் திட்டமிட்டு பெரியாரை அவமதிக்கிற காலத்தில் பெரியார் தான் என் கொள்கை தலைவர் என்று எங்கள் தலைவர் விஜய் சொன்னார் என்றால் அவருடைய இந்த கொள்கை வெறிக்கு வாதம் கூட ஈடாகாது. பெரியாருக்கு பக்கத்திலே கர்ம வீரர் காமராஜர். என் பெருமைக்குரியவர்களே, இன்றைக்கு அந்த பாசிஸ்டுகள் நேருவின் மீது கல்லறிகிறார்கள். மோதிலால் நேருவினுடைய மகன் ஜவஹர்லால் நேரு. என் பெருமைக்குரியவர்களே, நைனிட்டால் சிறையில் 10 ஆண்டு காலம் இந்தியாவின் விடுதலைக்காக தவம் இருந்தவர். 10 ஆண்டு காலம். அன்றைக்கு இந்திரா மணல் வீடு கட்டி மகிழ்கிற வயது, பாவாடை தெரித்திருந்த பருவம். தன்னுடைய பாசமகள் இந்திரா பிரியதரிசினிக்கு அவர் சிறைச்சாலையில் 10 ஆண்டு காலத்தில் எழுதிய கடிதம், மை டியர் இந்திரா பிரியதரிசினி, ஐ ஆம் வெரி வெல், ஐ ஹோப் சேம் வித் யூ என்று நலம் நாடு எழுதவில்லை. இந்திரா, இன்றைக்கு நான் சோழ பேரரசின் மாமன்னன் ராஜராஜ சோழன் வரலாற்றை எழுதியிருக்கிறேன். இந்திரா, இன்றைக்கு சந்திரகுப்த மௌரியரின் வரலாற்றை எழுதியிருக்கிறேன். இந்திரா, இன்றைக்கு தலையாரங்காரத்தை செருவென்ற பாண்டிய நெடுஞ்செழியன் வரலாற்றை உனக்கு எழுதியிருக்கிறேன். இந்திரா, கிரெம்ளின் மாளிகையில் இருந்தாலும் சைபீரிய குடிமக்களை பற்றி கவலைப்பட்டானே, மாவீரன் லெனின் குறித்து இன்றைக்கு எழுதியிருக்கிறேன் என்று உலக வரலாற்றை 10 வயது சிறுமியாக இருந்த இந்திராவுக்கு சிறைச்சாலை இருந்து கடிதம் எழுதி கற்றுக் கொடுத்தவர். அந்த புத்தகம் தான் த கிளிம்சஸ் ஆஃப் த வேர்ல்ட் ஹிஸ்டரி, த டிஸ்கவரி ஆஃப் த இந்தியா. உலக வரலாற்றில் வரலாற்றை சரியாக புரிந்து கொள்ள வேண்டுமானால், தெரிந்து கொள்ள வேண்டுமானால் படிக்க வேண்டிய புத்தகம் அந்த புத்தகம். அந்த புத்தகத்தை தான் தேநீர் விற்று அரசியலுக்கு வந்தவனெல்லாம் படிக்காமலே நேருவை கொச்சைப்படுத்துகிறான்.
நேருவை ஒரு காலம் சென்ற தலைவனை காயப்படுத்துகிறார். 10 ஆண்டு காலம் தவம் இருந்தவன். அந்த நேரு இருந்த காலத்தில் உலகத்தில் யுத்தம் இல்லை. 2 ஆண்டுகள் முடிந்து விட்டது. சோவியத் உக்ரைன் மீது போர் தொடுத்து, பலஸ்தீனத்தின் மீது இன்றைக்கு ஒரு போரை தொடுத்து 70,000 பேரை கொன்று முடித்து விட்டார்கள். உலகம் முழுவதும் ஒரு யுத்த மேகங்கள் சூழுகிறது. நேரு இருந்த காலத்தில் அமெரிக்காவின் அதிபர் ஜான் கென்னடி என்று பெயர் சொல்லி அழைக்கிற இடத்தில் நேரு இருந்தார். மார்ஷல் டீட்டோவை, எகிப்தின் நாசரை, இந்தோனேஷியாவின் சுஹர்னோவை, உலகத் தலைவர்களை பெயர் சொல்லி அழைக்கிற இடத்தில் எங்கள் இந்தியாவின் பிரதமர் இருந்தார். அவர் மறைந்தார். அன்றைக்கு உலகம் முழுவதும் 2 கேள்வி எழுந்தது. ஒன்று, ஆஃப்டர் நகர் ஹூ, இன்னொன்று ஆஃப்டர் நகர் வாட். நேருவுக்கு பிறகு யார், நேருவுக்கு பிறகு என்ன என்ற கேள்வி எழுந்த பொழுது, அந்த கேள்விக்கு விடை காண முடியாமல் காங்கிரஸ் கட்சி அதன் கமிட்டி திண்டாடிய பொழுது, திணறிய பொழுது, திக்கு முக்காடிய பொழுது, ஆல் இந்தியா காங்கிரஸ் கமிட்டியை கூட்டி 4 அடி உயரமுள்ள லால் பகதூர் சாஸ்திரியை காவிரியில் பிடித்து தூக்கி மேசையின் மீது நிறுத்தி, நீதான் இந்தியாவின் பிரதமர் என்று அடையாளம் காட்டியவர் எங்கள் தலைவர் காமராஜர். ஓராண்டு காலத்தில் இந்தோ தாஷ்கண்ட் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டு தாஷ்கண்ட் மலையின் உச்சியில் சாஸ்திரி அவருடைய உடல் கூட்டிலிருந்து உயிர் பறந்து சென்று விடுகிறது. ஓராண்டில் சாஸ்திரி மரணம். இந்தியாவுக்கு மீண்டும் சூனியம், இந்தியாவுக்கு மீண்டும் இருட்டென்று வந்த பொழுது அடுத்த பிரதமர் காமராஜர் என்று அரசியலில் ஆர்வடம் கணித்தவர்கள் சொன்ன பொழுது, நான் அல்ல அடுத்த பிரதமர், நேருவின் மகள் 10 வயது சிறுமியாக இருந்த பொழுது அரசியல் கற்றுக்கொண்டவள். நான் சரித்திரத்தை, புத்தகத்தின் பக்கங்களை பார்த்து படித்து தெரிந்திருக்கிறேன். ஆனால் ஜவஹர்லால் நேருவின் பிஞ்சு விரலை பிடித்து கொண்டு சரித்திரத்தை பார்த்து தெரிந்து கொண்ட இந்திரா தான் இந்தியாவின் பிரதமராக வேண்டும் என்று இந்திராவையும் பிரதமராக்கிய தலைவன் எங்கள் தலைவர் காமராஜர். அதனால்தான் அவருக்கு கிங் மேக்கர் என்று பெயர். இந்திய அரசியலை தீர்மானித்தவர் காமராஜர். பெரியாருக்கு அடுத்து காமராஜரை கொண்டு வந்து நிறுத்துறான்னா, இந்திய அரசியலை நாளைக்கு தீர்மானிக்க போகிறவர் விஜய் என்பதை சொல்லாமல் சொல்லுவார். அவர் தமிழகத்துக்கு தலைவர் மட்டுமல்ல, அந்த கட்சி இன்றைக்கு 3வது வயதில் அடி எடுத்து வைக்கிறது. நாடு முழுக்க இன்றைக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு. இதை உடைப்பதற்கும் உருக்குலைப்பதற்கு ஏதாவது வழி உண்டா என்று பார்க்கிறார். நேற்றைக்கு ஒரு கூட்டம் கல்குறிச்சி என்கிற இடத்தில், அருப்புக்கோட்டைக்கு அருகில், இளைஞரணி தெற்கு மண்டல மகாநாடு. வந்தவர்கள் 1,00,000 பேர். அந்த 1,00,000 பேருக்கு உட்காருவதற்கு நாற்காலி, ரெட் கார்பெட். அவர்கள் உட்காருவதற்கு முன்னாலே ஒரு பிளாஸ்டிக் கவர்ல எக் பஃப், ஜூஸ், வாட்டர், கடலை மிட்டாய், காரச்சேவ், மர்ஃபி 10 பொருட்கள் வைத்திருந்தார்கள். 1,00,000 பேர் உட்கார்ந்தார்கள். எல்லோரும் ஏதோ குடும்ப கட்டுப்பாடு செய்தவனை போல எந்த மகிழ்ச்சியும் மலர்ச்சியும் இல்லாமல் இருக்கிறார்கள். இங்கே பார்க்கிறேன் என் இடது பக்கத்தில் தம்பிமார்கள், என் வலது பக்கத்தில் தம்பிமார்கள். முதலமைச்சரே என்ன செய்கிறார்? எங்க தலைவரை காப்பி அடிக்கிறார். துணை முதலமைச்சர் காப்பி அடிக்கிறார். எங்க தலைவர் தான் செல்ஃபி எடுப்பார். உதயநிதி செல்ஃபி எடுத்து பார்க்கிறான். அவனுக்கு செல்ஃபி எடுக்காது. செல்ஃபி எடுத்து எங்கள் தலைவர் அணிகிற கலர்லயே பேண்ட் போடுறார் முதலமைச்சர். தி ராம்ப் வாக் என்று சொல்லி தமிழ்நாட்டுக்கு அறிமுகம் செய்ததே விக்கிரவாண்டி பொதுக்கூட்டத்தில் எங்கள் தலைவர் விஜய். ரேங்க் வாக்கை அறிமுகம் செய்தது அதற்கு பிறகு மதுரையில்.
அதற்கு பிறகு ஜனநாயகன் ரிலீஸ். மலேசியாவில் கோலாலம்பூர் நகரத்தில் ராம்பவா. அது மாதிரி முதலமைச்சரும் ராம்புவுக்கு போய் கை அசைக்கிறார். ஒரு பயிலும் திருப்பி அசைக்கவில்லை. அசைக்காமலே அசைக்கிறவன் தான் அண்ணன் ஸ்டாலின். நான் கேட்கிறேன், எங்க தலைவர் மாதிரி நீ காப்பி ஏன் அடிக்கிற? யானை ஆட்டுதுன்னு கழுது ஆட்டலாமா? யானைக்கு இருக்குது ஆட்டுது, அதுக்காக கழுது ஆட்டலாமா? எங்க தலைவர்கள்லாம் ஈடு கிடையாது. நான் கேட்கிறேன், நீங்க ஆட்சிக்கு வந்துட்டீங்க, 5 வருஷம் ஆயிடுச்சு. நான் நாசரேத்துக்கு வந்துட்டு இங்க ஒரு ஸ்பிரிச்சுவல் ஹெரிட்டேஜ் மர்காஷியஸ் மாவட்ட செயலாளர், அந்த மர்காஷியஸ் தூய யோவான் ஆலயத்திற்கும் அவர்கள் அடக்கமாகி இருக்கிற நினைவிடத்திற்கும் என்னை அழைத்து சென்றார்கள். நாசரேத் இன்றைக்கு பொன்னாக மின்னுகிறது என்றால், நாசரேத் இன்றைக்கு பூவாக மலர்கிறது என்றால், மர்காஷியஸ் கண்ட கனவு, அவர் தீட்டிய திட்டம். அவருக்கு த ஃபாதர் ஆஃப் த நாசரேத் என்று அவரை நாசரேத் மக்கள் கொண்டாடுகிறார். இதே நாசரேத்தில் மர்காஷியஸ் மேல்நிலை பள்ளி இன்றைக்கு உலகத்தின் எந்த மூலையில் போய் நின்றாலும் ஐ ஆம் ஃப்ரம் நாசரேத் என்று சொல்லி ஒரு தம்பி அங்கே நிற்பான். அவன் பட்டம் பெற்றவனாக இருப்பான், அவன் மருத்துவராக இருப்பான், அவன் ஒரு கல்வியாளனாக இருப்பான். உலகத்தின் எந்த மூலையிலும் ஒரு நாசரேத்தினுடைய குடிமகன் ஐ ஆம் ஃப்ரம் நாசரேத் என்று சொல்லி கம்பீரமாக நிற்கிறான். இங்கே ஒரு தூய ஏவான் பெண்கள் மேல்நிலை பள்ளி. ஒன்றை சொல்லவா, தமிழ்நாட்டினுடைய the first பெண்கள் ஸ்கூல் தூய ஏவான் பெண்கள் மேல்நிலை பள்ளி. ஆர்ட் இண்டஸ்ட்ரியல் ஸ்கூல், ஒரு தொழிற்பயிற்சி பள்ளி மர்காஷியஸ் அவர்கள் தொடங்கியது. இந்திய விண்வெளி ஆய்வு மையத்திற்கு ராக்கெட் பார்ட்டுகளை இங்க நாசரேத்தில் இருந்து அனுப்பிய பெருமை நாசரேத்துக்கு உண்டு. 25 ஆண்டு காலம் மாறி மாறி ஆட்சி செய்தீர்களே, நாசரேத்தினுடைய மக்கள் 2000 பேருக்கு வேலை வாய்ப்பு வழங்கிய ஸ்பின்னிங் மில் எங்கே? ஏன் மூடினீர்கள்? அதை திறப்பதற்கு ஏதாவது திட்டம் உண்டா? 25 ஆண்டு காலம் நான் பெரிதும் நேசிக்கிற அனிதா ராதாகிருஷ்ணன் தொடர்ந்து அமைச்சர். நீங்கள் 4 நூற்றாண்டு காலம் ஒரு தொகுதியில் தொடர்ந்து வெற்றி பெற்ற அமைச்சராக இருக்கிறீர்கள். நீங்கள் ஆண்மை விருத்திக்கு மருந்து சாப்பிடுகிறீர்களே தவிர திருச்செந்தூர் தொகுதிக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இதுவரை யோசித்திருக்கிறீர்களா? இந்த நூற்பாலையை தொடங்குவதற்கு உங்களிடத்தில் ஏதாவது திட்டம் உண்டா? எத்தனை நாளைக்கு ஏமாற்றுவீர்கள்? இந்த பீடநேரி சிப்காட் இதை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல உங்களிடத்திலே திட்டம் உண்டா? நாசரேத்து தான் வாலிபால், கிரிக்கெட் எல்லாவற்றையும் விட சர்வதேச அரங்கத்தில் புகழ்பெற்ற விளையாட்டு ஃபுட்பால். இன்னைக்கு உலக புகழ்பெற்ற ஒரு ஃபுட்பால் சாம்பியனுக்கு அவனோட படம் எடுத்துக் கொள்வதற்கு 9.5 லட்சம் ரூபாய் கேட்கிறார். எவ்வளவு? 9,50,000 ஒரு படம் எடுப்பதற்கு. அவ்வளவு மதிப்பு ஃபுட்பாலுக்கு உலக அரங்கில் இருக்கிறது. அந்த ஃபுட்பாலில் பெயர் பெற்ற ஊர் தமிழ்நாட்டில் எது என்றால் நாசரேத். இந்த ஊரிலேதான் சாம்சன் ஞான பாண்டியன் என்றொரு வீரன் இருக்கிறார். தேசிய அணிக்காக விளையாடி புகழ்பெற்ற டிஃபெண்டர்
நாசரேத்காரர். தமிழ்நாடு சந்தோஷ் டிராபி அணியில் இடம்பெற்ற மாநில அணிக்கு நாசரேத்திற்கும் பெரும் பங்கும் தொடர்பும் உண்டு. ஒவ்வொரு ஆண்டும் டெக்கானோன் மார்கேசிஸ் மெமோரியல் தெரப்பி என்ற மாநில அளவு கால்பந்து தொடர் இங்கே தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. மர்கோசியஸ் ரிக்ரியேஷன் கிளப் ஏற்பாடு செய்கிற 69 ஆண்டுகளாக 1950 இருந்து அதிலே 20 அணிகள் பங்கேற்கின்ற பெருமையும் நாசரேத்துக்கு உண்டு. இதை பற்றி ஏதாவது அண்ணன் அனிதா ராதாகிருஷ்ணன் யோசித்திருப்பாரா? அவருக்கு அந்த திட்டம் உண்டா? இந்த மார்கேசிஸுக்கு, இந்த நாசரேத்துக்கு இருந்த ஒரு பெருமை, இந்த தொகுதிக்கு இருந்த பெருமை, டிஓ ஆபீஸ் திருச்செந்தூர்ல இருந்தது. அதை தூத்துக்குடிக்கு டிரான்ஸ்பர் பண்ணிட்டாங்க. அமைச்சருக்கு அதை காப்பாற்ற வேண்டும் என்றோ அதை திருச்செந்தூருக்கு கொண்டு வர வேண்டும் என்றோ அப்படி ஒரு திட்டமே இல்லை. வரலாற்று சின்னங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்கிற கரிசனமோ கவலையோ அவருக்கு இல்லை. இந்த இண்டஸ்ட்ரியல் ஸ்கூல் அரசு நிதி ஒதுக்கீட்டில் காப்பாற்றப்பட வேண்டும், அதற்கான திட்டம் இல்லை. இந்த ஸ்பின்னிங் மில் நூற்பாலை மூடிவிட்டார்கள். அதுல தமிழக வெற்றி கழகம் சொல்லுகிறது, அதிலே ஒரு ஐடி பார்க் கொண்டு வர வேண்டும் என்று நாங்கள் கனவு காணுகிறோம். நாளைக்கு தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெற்றால் அந்த ஸ்பின்னிங் மில் நூற்பாலை இருந்த இடத்தில் ஒரு ஐடி பார்க் கொண்டு வரப்படும் என்கிற உத்தரவாதத்தை நான் தருகிறேன். இது ஒரு ஸ்போர்ட்ஸ் சிட்டி. இதை ஒரு விளையாட்டு நகரமாகவே அறிவிக்க வேண்டும். அதுவும் அறிவிக்க முடியும். இந்த நகரத்தை புனரமைப்பது மட்டுமல்ல, தமிழ்நாட்டை புனரமைப்பதும் எங்கள் நோக்கம். மயூரி காமராஜ் அவர்கள் தேர்தல் அறிக்கை தயாரிக்கிற குழுவில் இடம்பெற்றிருக்கிறார்கள். தயவு செய்து மயூரி அவர்கள் இதையும் குறிப்பிட்டு நாளைக்கு திருச்சியில் நடைபெறுகிற அந்த ஆய்வுக்குழு கூட்டத்தில் இந்த குறிப்புகளையும் நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று நான் மயூரி அம்மையாரை வணங்கி கேட்டுக்கொள்கிறேன். இன்றைக்கு தமிழ்நாட்டு அரசியல்ல தாவேகா வெற்றி பெற்றுவிடும் என்கிற நம்பிக்கை மக்களுக்கு வந்துவிட்டது. உங்க கனவை சொல்லுங்கன்னு முதலமைச்சர் காலையில வாக்கிங் போகிற பொழுது அடையாறுகிட்ட ஒரு ஆள்கிட்ட கேட்டிருக்காரு, ஒரு தம்பிகிட்ட, உங்க கனவை சொல்லுங்க தம்பின்னு. அந்த தம்பி கேட்டிருக்கான், ஜனநாயகம் எப்பொழுது வரும் என்று. முதலமைச்சர் அதுக்கு பிறகு கேட்கிறதே விட்டுட்டார். கேட்டா இப்படித்தான் பதில் வரும். இப்ப நீங்க என்ன செய்ய போறீங்க? நாங்க 234 தொகுதிகளிலும் வெற்றி பெறக்கூடிய அளவிற்கு எங்களுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், எங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் இன்றைக்கு பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. நான் மாவட்ட சென்று கேட்டேன், எப்படி இருக்கு? பூத்து கமிட்டி எல்லாம் ஃபார்ம் பண்ணி 80% ஃபுல்லாகிட்டு, இனி 20% தான். அது நமக்காக இருக்கிற வாக்குன்னு அதை பற்றி கவலைப்படலைன்னு சொன்னார் மாவட்ட செயலாளர். எங்கள் கட்சி வளருகிறது. இந்த கட்சியினுடைய வளர்ச்சியும் வருகையும் எங்களுக்கு கிடைக்கிற வரவேற்பும் பல பேருடைய கண்ணை பொருத்துகின்றன. தமிழ்நாடு முழுக்க எங்கள் தோழர்கள் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் கடமையாற்றுகிறார்கள். இப்படி ஒரு டெடிகேஷன், அர்ப்பணிப்பு உணர்வோடு கடமையாற்றுகிற தொண்டர்கள் இந்திய அரசியலே தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்காங்க. அதிலும் தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கிறார். நான் ஆசிரியத்து வாழ் மக்களுக்காக சொல்லுகிறேன், நாங்க 2 சக்தி, ஒன்றிய அரசு, மாநில அரசு. தமிழ்நாட்டு வரலாற்றில், இந்திய அரசியல் வரலாற்றில் 2 அதிகார சக்திகளை கேள்வி கேட்கிற ஒரே தலைவர் வரலாற்றில் விஜய் அவர்கள் மட்டும்தான். இப்பொழுது என்ன சொல்லுகிறார்கள்? எங்களை பி டீம், பிஜேபிக்கு பி டீம் யார் சொல்றது? அதிகாரத்தில் இருக்கிற திமுக சொல்லுகிறது. நாஞ்சில் சம்பத்து கேட்கிறேன்,
எங்களை பி டீம்னு சொல்றியே, எங்களை பி டீம்னு சொல்லுவதற்கு ஏதாவது ஒரு தரவை உன்னிடத்தில் காண்பிக்க முடியுமா? நாஞ்சில் சம்பத்து கேட்கிறேன், நீங்கள் தான் பிஜேபிக்கு பி டீம், திராவிட முன்னேற்ற கழகம் தான் பிஜேபிக்கு பி டீம். இன்றைக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர் மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஒரு அமைப்பு கூடிய கூட்டத்தில் சனாதனத்தை பற்றி பேசினார். சனாதனத்தை பற்றி பேசியதற்காக தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சர் தம்பி உதயநிதி ஸ்டாலின் மீது ஜம்மு காஷ்மீரில் வழக்கு, பீகாரில் வழக்கு, உத்தரப்பிரதேசத்தில் வழக்கு, ராஜஸ்தானில் வழக்கு, கர்நாடகாவில் வழக்கு, மகாராஷ்டிராவில் வழக்கு. அந்த கர்நாடகத்தில் மட்டும்தான் ஒரு நாள் நீதிமன்றத்திற்கு சென்று வந்தார். பீகாருக்கு போகவில்லை, ஜம்மு காஷ்மீருக்கு போகவில்லை, ராஜஸ்தானுக்கு போகவில்லை, மகாராஷ்டிராவுக்கு போகவில்லை. நாஞ்சில் சம்பத் கேட்கிறேன், அப்படி என்றால் ஒரு துணை முதலமைச்சர் மீது ஒன்றிய அரசிற்கு தலைமை தாங்குகிற பிஜேபி கட்சி போட்ட வழக்குக்கு நீங்கள் இன்னும் எந்த கோர்ட்டுக்கும் போகவில்லை, எந்த மாநிலத்திற்கும் போகவில்லை என்றால் அதற்கு என்ன காரணம்? நீங்கள் அவர்களோடு கள்ள உறவு வைத்திருப்பதால் தான் போகவில்லை. ஏன் மேல போட்டா நான் போகாம இருக்க முடியுமா? ஏன் போகல? உண்மையை சொல்லு. அந்த வழக்கின் விவரம் என்ன ஆயிற்று? நீங்க போகல. நிதி ஆயோக் கூட்டத்திற்கு தமிழ்நாட்டினுடைய நிர்வாகத்திற்கு தலைமை தாங்குகிற நிலையில் முதலமைச்சர் டெல்லிக்கு செல்ல வேண்டும். 4 ஆண்டு காலம் போகல. கடமை உணர்ந்தவரா முதலமைச்சர்? பொறுப்பை நிர்வகிக்கிறவரா எங்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சர்? நிதி ஆயோக் கூட்டத்திற்கு மாநில முதலமைச்சர் என்ற நிலையில் நீங்கள் போயிருக்க வேண்டும். 4 வருடம் போகவில்லை. இப்போது மட்டும் ஏன் போகிறீர்கள்? என்ன காரணம்? The Dawn Pictures மிஸ்டர் ஆகாஷ் பாஸ்கரன், உதயநிதியின் உயிர் தோழன் ரதீஷ், இவர்கள் மீது அமலாக்கத்துறை ரெய்டு செய்கிறது. வெட்கக்கேடு. டாஸ்மாக் அலுவலகத்தில் அமலாக்கத்துறை ரெய்டு செய்கிறது. டாஸ்மாக்கினுடைய எம்டி விசாகன் ஐஏஎஸ் அவருடைய அலுவலகத்திலே டாஸ்மாக் அமலாக்கத்துறை ரெய்டு செய்கிறது. அரசு அலுவலகத்துக்குள் நுழைந்து விட்டார்கள். உதயநிதியின் உயிர் தோழர்கள் மீது ரெய்டு வந்து விட்டது. அடுத்தது உதயநிதி மேல் வரப்போகிறது. தலைக்கு ஆபத்து வந்தவுடனே தவப்புதல்வனை பாதுகாப்பதற்கு டெல்லிக்கு போகிறார் நிதி ஆயோக் கூட்டத்தில் முதலமைச்சர் என்றால் நீங்கள் பிஜேபியின் பி டீம் இல்லையா? எங்கள்கிட்ட தான் அதிகாரத்துக்கு நிழலே இல்லையே. நாங்கெல்லாம் அன்னக்காவடியெல்லாம் இருக்கோம். நாங்க பஞ்சம் பிழைக்க வந்தவன மாதிரி பரித கஷ்டத்தில் இருக்கோம். எங்கள் மாவட்ட செயலாளர்கள் 78 மாவட்ட செயலாளர்கள் இருந்தா 70 பேருக்கு கார் கிடையாது. ஒரு மாவட்டத்துக்கு போறேன், என்ன செய்றீங்கன்னு கேட்டேன். பூக்கடை வச்சிருக்கேங்கிறாரு. ஐயப்பா, பூக்கடை வச்சு இந்த கட்சியை எப்படி காப்பாற்ற போறீங்கன்னு கவலை எனக்கு. ஆனா அவன் ஆர்வம் இருக்கு. பகையை முடிக்க வேண்டும் என்ற வெறி இருக்கிறது. சாமானியர்கள் சரித்திரம் படைப்பார்கள் என்ற அண்ணாவின் மணிவாசகம் அவருக்கு பொரிந்து வருவதை கண்ட நான் வியந்தேன். நீங்க எங்களை போய் பி டீம்னு சொல்றீங்க. எடுத்த எடுப்பிலே ஜெயிக்கணுமான்னு கேட்கலாம் உதயநிதி. எடுத்த எடுப்பில் ஜெயிச்சா உனக்கு என்ன? உன் திருமணம் தள்ளி போகுமா? எடுத்த எடுப்பில் ஜெயிச்சா உனக்கு என்ன? எடுத்த எடுப்பில் ஜெயிப்போம். ஜெயிக்க வாய்ப்பு இருக்கா? சரித்திரத்தில் ஏதாவது ஆதாரம் இருக்கான்னு கேட்கிறாங்க. ஆந்திராவில் என்டிஆர் எடுத்த எடுப்பில் ஜெயிக்கல. ஆந்திராவில் ஒரு அரசியல் செய்தாங்க. அஞ்சையா என்கிற முதலமைச்சரை கண்மூடி கண் திறப்பதற்குள் இந்திரா தூக்கி பந்தாடினார். ஒரு ரெட்டி இன்னொரு ரெட்டியை கொண்டு போய் நியமித்தார். பாஸ்கர் ரெட்டின்னு ஒரு தினம் அடுத்து போட்டார். டெல்லியில் இருக்கிற தலைமை
ஆந்திராவினுடைய தலைமையை, முதலமைச்சரை விருப்பத்துக்கு மாற்றுவதற்கு ஆந்திரா என்ன கிள்ளுக்கிறையான்னு ஒரு கேள்வி எழுப்பினார் என்டிஆர். அதை எதிர்த்து போர்மரசம் கொட்டினார். தேர்தல் வந்தது. வீசிய கையோடும் வெறும் கையோடும் தேர்தலில் களத்துக்கு வந்தார். அன்றைக்கு இந்திராவின் காலம். இந்திரா ஆந்திராவில் சுற்றி சுற்றி பிரச்சாரம் செய்தார். NT ராமராவும் பிரச்சாரம் செய்தார். எடுத்த எடுப்பிலேயே ஆந்திராவில் என்டிஆர் வெற்றி பெற்றார். பிரச்சாரக்கு வந்த இடத்துல இந்திரா காந்தி அம்மையார் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகளிடத்தில் கேட்டார், தேர்தலில் எப்படி இருக்கு சண்டை, யார் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு. இல்ல, காங்கிரஸ் வெற்றி பெறும் என்று காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் இந்திராவிடத்தில் திட்டமிட்டு உண்மை மறைத்து பொய் சொன்னார்கள். அப்பொழுது இந்திரா காந்தி அம்மையார் சொன்னார், நான் நம்பவில்லை, ஐ டோன்ட் திங்க் ஷோ என்று பதில் சொன்னார். ஆந்திராவில் NTR எடுத்த எடுப்பில் வெற்றி பெற்றதை போல எங்கள் தலைவர் வருகிற களத்தில் வெற்றி பெற்று வருவார் என்பதுதான் வரலாறு. நீங்க தமிழ்நாட்டில் எல்லா துறையும் துறந்து விட்டது, எல்லா டிபார்ட்மெண்ட்டும். அதுலேயும் பள்ளி கல்வித்துறை பாழாகிவிட்டது. உயர்கல்வித்துறையில் 12 யூனிவர்சிட்டிக்கு வைஸ் சான்சலர் கிடையாது. 12 பல்கலைக்கழகத்திற்கு புகழ்பெற்ற டாக்டர் ராமசாமி முதலியார், மால்கம் ஆதிசேஷையா போன்ற கல்வியாளர்கள், நேற்று சுந்தரவடிவேலு போன்ற கல்வியாளர்கள் பணியாற்றிய சென்னை மெட்ராஸ் யூனிவர்சிட்டி, சென்னை பல்கலைக்கழகத்திற்கு துணைவேந்தர் கிடையாது. சென்னை பல்கலைக்கழக பேராசிரியர்கள் சம்பளம் கொடுப்பதற்கு கருவூலத்தில் காசு இல்லை. தமிழ்நாடு முழுவதும் போதையில் தடுமாறுகிறது தமிழகம். பள்ளிக்கல்வித்துறை பாழாகிவிட்டது. நியூ எஜுகேஷன் பாலிசி, நேஷனல் எஜுகேஷன் பாலிசி ஒன்றை மோடியின் சர்க்கார் அறிமுகம் செய்தது. நான் கல்வி கற்கின்றவர்கள், கல்வி கற்பிக்கிறவர்கள் வாழுகிற நகரம் நாசிரேத்தில் சொல்லுகிறேன். அது என்ன நியூ எஜுகேஷன் பாலிசி? 3ஆம் வகுப்பு முடிந்த உடனே அவனுக்கு ஒரு தகுதி தேர்வு வைக்கிறார்கள். அந்த தகுதி தேர்வில் அந்த 3ஆம் வகுப்பு மாணவன் வெற்றி பெற்றால் தான் 4வது வகுப்புக்கு போக முடியும். 5ஆம் வகுப்பு படிக்கிறவன் படித்து முடித்தவுடனே அவனுக்கு ஒரு தகுதி தேர்வு வைக்கிறார்கள். 5ஆம் வகுப்பில் இருந்து 6ஆம் வகுப்பு போக விடுமானால் அவன் தகுதி தேர்வில் வெற்றி பெற வேண்டும். 8ஆம் வகுப்பு படிக்கிறவன் படித்து முடித்ததும் அவருக்கு ஒரு தகுதி தேர்வு வைக்கிறார்கள். அந்த தேர்வில் வெற்றி பெற்றால் தான் அவன் 9ஆம் வகுப்புக்கு போக முடியும். 11ஆம் வகுப்பு முடித்துவிட்டு கல்லூரிக்கு போவதற்கு கனவுகளோடு இருப்பான் என்றால் என் பெருமைக்குரியவர்களே, அவனுக்கும் தகுதி தேர்வு என்று சொல்லி தரப்படுத்தி எங்கள் கல்வி உரிமையை திட்டமிட்டு பறிக்கிறது மோடியின் சர்க்கார். அதற்கு பேருதான் நியூ எஜுகேஷன் பாலிசி. அந்த பாலிசியை தமிழ்நாட்டில் சத்தமில்லாமல் நடை விவிலியத்தை சுட்டிக்காட்டி பேசினார் மாவட்ட செயலாளர். விவிலியத்தில் இருந்து யோவான் சுவிசேஷத்தை சுட்டிக்காட்டி பேசினார் மயூரி. நாஞ்சில் சம்பத் சொல்லுகிறேன், கண்ணீரோடு விதைத்தவர்கள் கம்பீரத்தோடு அறுவடை செய்வார்கள். நாம் கண்ணீரோடு விதைப்போம், கம்பீரத்தோடு அறுவடை செய்கிற நாள் வரும். எல்லா உரிமைகளும் அடகு வைக்கப்பட்டு விட்டன. மீட்க முடிகிற இடத்தில் அண்ணன் ஸ்டாலின் இல்லை. அந்த சிந்தனை உதயநிதிக்கு கொஞ்சமும் இல்லை. அங்கே கட்சிக்குள்ளேயே குத்துவிட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய நிர்வாகம் பிரேக் டவுன், முடங்கி போய்விட்டது. இன்னைக்கு எழுதணும் TNPSC குரூப் 2 எக்ஸாம், படிவம் வாங்கி ஃபில்லப் பண்ணி புக்கெல்லாம் வாங்கி மனப்பாடம் பண்ணி நாளைக்கு தேர்வுன்னு சொல்லி இரவெல்லாம் கண்விழித்திருந்து படித்து தேர்வு எழுதுவதற்கென்று சொல்லி திருநெல்வேலியிலிருந்து புறப்பட்டு அவனுக்கு சென்டர் எங்கேன்னு கேட்டால் சிதம்பரம், அண்ணாமலை நகரம். சிதம்பரத்துக்கு போய் தேர்வு எழுதுக்கு காலையில் அரசு பஸ்ஸில் கவலையோடு போய் சிதம்பரத்தில் இறங்கி தேர்வு எழுதுவதற்கு எக்ஸாம் ஹாலுக்கு கிட்ட வந்தா முடங்கி போச்சான். சிஸ்டம் முடங்கி போச்சு. இன்னைக்கு தேர்தல் இல்லைங்களாம், தேர்வு இல்லைங்களாம். சிஸ்டம் முடங்கல்ல, சர்க்கார் முடங்கிடுச்சு. இன்னும் என்னைக்கு எக்ஸாம்? இதற்கு என்ன பிராயச்சித்தம்?
நான் தேர்வு எழுதுவதற்கு திட்டமிட்டு கட்டணம் செலுத்தி படித்து தேர்வு எழுத வருகிற பொழுது சிஸ்டம் முடங்கி போச்சு, தேர்வு ஒத்தி வைக்கிறேன்னு சொன்னா இவ்வளவு மோசமான நிர்வாகம். இதனாலதான் மக்கள் கோபத்தில் இருக்காங்க. இதுக்கு அல்டர்னேட்டிவா தமிழ்நாட்டில் ஒரு கட்சி இருக்கா? தாவேகாவுக்கு திமுகவுக்கு பதில் சொல்ல அதிமுக சொல்ல முடியுமா? அதிமுக இன்றைக்கு ஒரு வகையில் அந்த கட்சி முடக்கப்பட்டு விட்டது பிஜேபி கட்சியால. இன்னைக்கு அந்த கட்சி அடுத்த அடியை எடுத்து வைக்க முடியல. எடப்பாடி பழனிசாமிக்கு அரசியல் தெரியல. பிஜேபி கட்சியை போல சித்தாந்த வலிமை உள்ள பால்தேக்கரானுடைய உத்தவ் சேனாமனுடைய கட்சியை, சிவசேனா கட்சியை மகாராஷ்டிரா உடைச்சிட்டாங்க. இன்னைக்கு அதிமுகவையும் உடைச்சிட்டாங்க. இன்னைக்கு முதல்வர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமியாக இருந்தாலும் அவர்தான் முதல்வர் ஆக முடியும் என்கிற நம்பிக்கை அந்த கட்சியிலே பல பேருக்கு இல்லை. பிஜேபிக்கு அப்படி ஒரு திட்டமும் இல்லை. எல்லா கட்சிக்குள்ளே ஊடுருவி உடைத்து உருக்குலைத்து அந்த கட்சி உட்கார்ந்த இடத்தில் குந்திக் கொள்கிற இந்த பேத அரசியலை, இந்த வெறுப்பு அரசியலை பிஜேபி செய்கிறது. பிஜேபி மக்கள் நிராகரிக்கிறார்கள். அதோடு ஒட்டி உறவாடுகிற அதிமுகவை மக்கள் விரும்பவில்லை. நாட்டு மக்களுடைய கண்ணீரையும் இரத்தத்தையும் காவு கேட்டு இன்னைக்கு சொத்து வரி எவ்வளவு கூடியிருக்கு, மின்சார கட்டணம் எவ்வளவு கூடியிருக்கு, பத்திரப்பதிவு துறையில எத்தனை கோடி மோசடி நடைபெறுகிறது. மாதந்தோறும் மின் கட்டணம் செலுத்த வேண்டும் சொன்ன வாக்குறுதியாவது நிறைவேற்றினீங்களா? 505 வாக்குறுதிகள் தந்தீர்கள். படித்தவர்கள் வாழுகிற நாசிரியத்தில் நாஞ்சில் சம்பத் சொல்லுகிறேன், 66 வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. 66 வாக்குறுதிகள் அரைகுறையாக நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. மீதி வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை. மீண்டும் வாக்குறுதிகளை கொடுப்பதற்கு தேர்தல் அறிக்கை தயாரிக்க சகோதரி கனிமொழியின் தலைமையில் ஒரு குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. நாட்டு மக்களை விலைக்கு வாங்கிவிடலாம் என்று அவர்கள் நம்புகிறார்கள். அந்த விலை போய்விடுவதற்கு தமிழ்நாட்டு மக்கள் தயாரில்லை. எத்தனை தடைகள் வந்தாலும் அந்த தடைகளை தகர்த்து தமிழக வெற்றி கழகத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என்கிற முடிவிற்கு மக்கள் வந்துவிட்டார்கள். மண்ணை குடைந்தால் மணிகள் கிடைக்கும், மலையை குடைந்தால் வைரம் கிடைக்கும், விண்ணை குடைந்தால் நிலவு கிடைக்கும், கண்ணை குடைந்தால் தெளிவு கிடைக்கும், என்னை குடைந்தால் பேச்சு கிடைக்கும், எங்கள் தலைவர் விஜயை குடைந்தால் வெற்றி கிடைக்கும். இந்த நம்பிக்கை வந்துடுச்சு. அதுக்காக தேர்தல் தேதி விரைவில் அறிவித்திருவாங்க. தேர்தலுக்கு அணியமாகுங்கள், நாட்டு மக்களை போய் சந்தியுங்கள். எல்லா வீட்டிலையும் 2 ஓட்டு இருக்கு. எல்லாருடைய முகத்திலையும் நேருக்கு நேர் நின்று இப்பொழுதே சேகரியுங்கள். சுவரில் எழுதி போடுங்கள், வாக்களியுங்கள் விசில் சின்னத்திற்கு. எழுதி போடுங்க, இப்பவுமே வாக்களியுங்கள் விசில் சின்னத்திற்கு, வாய்ப்பளியுங்கள் தளபதி விஜய் அவர்களுக்கு. எழுதி போடுங்கள். இந்த யுத்த காலம் சமீபித்து விட்டது. இந்த யுத்த காலத்தில் வெற்றி பெறுவது போவது நாம் தான் என்கிற நம்பிக்கை நாட்டு மக்கள் மத்தியில் உதயமாகிவிட்டது. அந்த வெற்றிக்கான யுத்தத்தில் வெற்றி அறுவடை செய்வதற்கு கண்ணீரோடு விதையுங்கள், கம்பீரத்தோடு அறுவடை செய்யுங்கள் என்று கேட்டு, இதுகாரம் காத்திருந்து கூட்டம் கேட்ட உங்கள் அனைவரை கால்களிலும் என் கண்மலரை வைத்து வணங்கி, இந்த வாய்ப்பை தந்த நாசரேத்து நகர கழகத்திற்கும் மாவட்ட கழகத்திற்கும் கூட்டத்தை ஏற்பாடு செய்வதற்கு விடிய விடிய உழைத்திருக்கின்ற, வியர்வை பாசனம் செய்திருக்கிற தம்பிகளுக்கும் என் உள்ளத்தில் இருந்து ஊறி வருகிற நன்றியை காணிக்கையாக்கி விருப்பமில்லாமல் விடைபெறுகிறேன். வெற்றி விழாவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.